இயேசு வருவதற்கு முன்பாக அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் உடைய இயேசுவின் நாமத்தை அழைக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் ஒரு பெரிய ஆக்கை வருது. அந்த ஆக்கினை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் பூமியில வாடும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தாங்க. ஆமா, மனிதன் வாழ்ந்து முடிந்த பிறகு மனிதனுக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு. மனிதனுடைய வாழ்வு மண்ணோடு மண் போற வாழ்வல்ல, மனிதனுக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால்தான் நித்திய வாழ்வு, மோட்ச வாழ்வு. வேற எந்த பரிகாரம் செய்தாலும் மோட்ச வாழ்வு மனிதனுக்கு இல்லைங்க. ஆமா, ஒரு 100 கோடி 100 மில்லியன் பணம் இருந்தாலும் மனிதனுக்கு மோட்ச வாழ்வு இல்லை. என் தெய்வம் மெய்தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த பூமிக்குரிய வாழ்வு முடிந்த பிறகு, ஆமா, பூமிக்குரிய வாழ்வு முடிந்த 70 ஆண்டு 80 ஆண்டு முடிந்த பிறகு மனிதனுக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு. அந்த நித்திய வாழ்வு, மோட்ச வாழ்வு, வைகுண்ட வாழ்க்கை வர வேண்டும் என்றால் இந்த பூமியில வாடும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம் தாங்க. ஆமா, அந்த பூமியில வாடும் போது ஆண்டவராகி தெய்வத்தை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் கடைசியில் ஜட்ஜ்மென்ட் நியாய தீர்ப்பு வருகிறது. அந்த நியாய தீர்ப்பை நான் தப்பித்துக் கொள்ள முடியாது. என் தெய்வம் இலவசமாய் வாயினால் அறிக்கிட்டா போதுங்க. என் இயேசு என் சாபத்தை பாவத்தை சுழி ஏற்றுக்கொண்டார், எனக்காக என் அக்கிரமத்துக்கு அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அந்த வாயில சொன்னா போதுங்க, சாபம் மாறிடும், பாவம் மாறிடும், இயேசு வீட்டுல வந்துருவாருங்க. ஏன் இந்த சத்தம்? இயேசு வர போகிறார். அன்பான உறவுகளை சொன்னங்களே, மெய்தெய்வமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருக்கு வருவதற்கு முன்பாக அவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ரொம்ப நல்லவர். ஆமாங்க, நீங்க என்னென்ன யோசிக்கலாம், வேற எந்த காரியம் செய்தாலும் மோட்ச வாழ்வு மனிதனுக்கு இல்ல. அநேகம் நினைக்கலாம் கிறிஸ்துவுக்கு வேற வேலையே இல்லையா? வேலைதான் இருக்குதுங்க. ஆமா, வேலை நிறைய வேலை இருக்கு. ஆனா எந்த மனிதனும் கெட்டு போக என்பதற்காக, எந்த மனிதன் வாழ்வை இழந்து போக என்பதற்காக ஆண்டவராகி தெய்வம் வந்திருக்கிறாருங்க. உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆமா, இயேசுவை தேடி வந்திருக்கிறார்ப்பா. அப்பா மாரே, அம்மா மாரே, இயேசுவை தேடி வந்திருக்கிறார். என் இயேசு ரொம்ப நல்லவருங்க. ஆமா, அன்னைக்கு நினைச்சு கொண்டிருக்கிறோம், அவள் தான் அந்த பூமியில வாழ்ந்து அவள் தான் அதோட முடிச்சு இல்ல. இயேசு சொல்லி இருக்கிறாரு, மனிதனுக்கு ஒரு வாழ்வு உண்டு. இந்த பூமிக்குரிய வாழ்வு முடிந்த பிறகு மனிதனுக்கு ஒரு நல்ல வாழ்வு, நித்திய வாழ்வு, மோட்ச வாழ்வு உண்டு. அதுக்கு தான் கத்தி கொண்டிருக்கிறோம். என் இயேசு வரப்போ அதுக்கு முன்பாக ஆண்டவராகி தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நிச்சயமாக அந்த மோட்ச வாழ்வு, நித்திய வாழ்வு, வைகுண்ட வாழ்வு. வேற எந்த காரியம் செய்தாலும் மனிதனுக்கு மோட்ச வாழ்வு இல்லை. ஆமா, எந்த மனிதனும் நரகம் போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகி தெய்வம் நம்ம சாபத்தை பாவத்தை சொல்லி ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தி மறித்து 3ஆம் நாள் உயிர் இருக்காருங்க. அந்த உயிருள்ள தெய்வங்களை தேடி வந்திருக்கிறார். வீடுகளை கேட்கிற அன்பான உறவுகளை சொந்தங்களே, என்னையா இயேசு தேடி வந்திருக்கா நீங்க நினைக்காதீங்க, உங்களை தான் தேடி வந்திருக்கிறார். அன்பு சகோதரிமார்களே, விளையாடி கொண்டு அன்பு சகோதரிமார்கள், இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு இயேசு ரத்தம் சிந்திருக்காரு. அம்மா, அக்கா மாரே, என் தங்கச்சி மாரே,